இந்த செவ்வாய்க்கிழமை வந்து தெலுங்கில் வந்து மங்கள்வார்னுவாங்க, மங்களகரமான ஒரு நாள். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு மங்களகரமான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. தாவீது எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு, அவங்க பேரை சொல்லி சொல்லுங்க, உங்கள் பேரை சொல்லி சொல்லுங்க, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு, கர்த்தர் சொல்லுங்க, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு கர்த்தர் எனக்கு மறுபடியும் திருப்பி தரப்போகிறார். இழந்து போனதெல்லாம் திரும்ப தரப்போகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஹல்லேலூயா. நீங்கள் பிஸ்னஸில் இருக்கும்பொழுது இருந்திருப்பீங்க, சம்பாதிச்சிருப்பீங்க, இப்போ சம்பாதிக்க முடியாது, அதெல்லாம் அது எல்லாத்தையும் ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார்? ஆண்டவர் எல்லாவற்றையும் அப்போ அங்கே யாரெல்லாம் யுத்தத்துக்கு வந்தாலும் அவனுக்கு கிடைக்குது, யுத்தத்துக்கு போகாதான்னு கொடுத்துட்றாரு. அதுபோல் யுத்தத்துக்கு போகாத உங்களுக்கும் கர்த்தர் கொள்ளையை தருவார். ஹல்லேலூயா. சரி, அவருடைய கரமும் தேவனுடைய தயவும் ஆசீர்வாதமும் நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இந்த நியூ டெஸ்டமென்ட்ல பார்க்கும்பொழுது இந்த சீஷர்கள் பயிர் வழியாக போகிறாங்க. பயிர் வழியாக போகும்பொழுது அவங்க பயிர் என்ன பண்ணுறாங்க? மார்க்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் பாருங்க. அவர்கள் ஓய்வு நாள் பயிர் வழியாக போனார்கள். அவர் ஓய்வு நாளில் பயிர் வழியே போனார். அவருடைய சீஷர்கள் கூட நடந்து போகையில் கதிர்களை கொய்ய தொடங்கினார். அப்போ அவங்க சொல்றாங்க, சாபத் டேல போய் ஓய்வு நாளில் போய் யாராவது இது மாதிரி சாப்பிடுவாங்களா? அது அவங்க தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆண்டவர் பாருங்க என்ன அழகாக அந்த சொல்கிறார் பாருங்க. 24 வாசிங்க. பரிசேயர் அவரை நோக்கி, இதோ ஓய்வு நாளில் செய்யத்தகாததை இவர்கள் ஏன் செய்கிறார்கள் என்றார்கள். அதற்கு அவர், தாவீதுக்கு உண்டான ஆபத்தில் தானும் தன்னோடு இருந்தவர்களும் பசியாய் இருந்தபோது அவன் அபியத்தார் என்னும் பிரதான ஆசாரியன் காலத்தில் செய்ததை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? அவன் தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரிய தவிர வேறு ஒருவரும் புசிக்கத்தகாத தெய்வ சமூகத்து அப்பங்களை தானும் புசித்து தன்னோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தானே என்றார். எப்படி கோட் பண்றாரு பார்த்தீங்களா? இயேசுக்கு என்ன பண்ணணும்? டோரா தெரியுமா தெரியாதா அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ இயேசு ஆதி ஆகமத்தில் இருந்து அந்த 5 ஆகமங்களை தரவாக வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய வசனங்களை கற்றுக்கொள்ளவே இருக்க வேண்டும். நிறைய வசனங்களை பற்றி எவ்வளோ அழகாக கோட்டிங் கொடுக்குறாரு. டக்குன்னு எடுக்கிறார் பார், டபால்னு எடுக்கிறார் பார். எடுத்து அபியத்தார் எடுத்துன்னு வர்றார் பாருங்க. அபியத்தார் அவன் கொடுத்தா இல்லையா? அதுபோல் இவர்கள் ஒன்றும் அவங்க பசியாக இருக்காங்க, சாப்பிட்றாங்க, அது ஒரு பெரிய பிரச்சனையாக நீ பண்ணாத அப்படின்னு சொல்லி தேவன் அங்கே அழகாக அது சொல்லி தருகிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. இங்கே என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுற, இந்த அபியத்தார் எப்படி அவன் சொல்கிறான், தாவீது நீ என்னோடு கூட இரு, உனக்கு நீ என்ன சொல்கிற, உனக்கு நான் ஆறுதலாக இருப்பேன், நீ ஆதரவாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போது அங்கே பார்க்கும்பொழுது இந்த வசனங்களை வாசிக்கும்பொழுது 2 சாமுவேல் புஸ்தகம் 25ஆம் வசனம் பாருங்கள். அங்கே 2 சாமுவேல் ராஜாவாயிடுறான், பெரிய ஆளாயிடுறான். அந்த சமயத்தில் சேவா சம்பிரதாயும் சாதுக்கும் அபியத்தாரும் ஆசாரியராக இருந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த ஆசாரிய பட்டத்தை தகப்பன் எழுந்து போனானோ அந்த ஆசாரிய பட்டத்தை இவன் பெற்றுக்கொள்கின்றான். ஹல்லேலூயா. நீங்கள் எதை இழந்து போனாலும், ஒரு பொசிஷன் இழந்து போனால் கூட கர்த்தர் அதுக்கு மேலே ஒரு பொசிஷனில் தேவன் உங்களை உயர்த்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் இவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம் என்னென்னா, கடைசியில் தாவீது இருக்க வரலையும் உண்மையாக இருந்தான். தாவீதுக்கு பிறகு அவன் உண்மையாக இல்லை. கடைசி வரலையும் உண்மையாக இருக்கிறவங்கள தேவன் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இவன் மனசு நடுவில் மாறி போகுது. அதை கொஞ்சம் நம்ம பார்ப்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகத்தில் அதிகாரத்தில் அதோனியாவுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். அதோனியா ஆண்டவருடைய திட்டம் என்ன? யார்? சாலமோன் தான் ராஜாவாக மாறணும், சாலமோன் தான் ராஜாவாக இருக்கணும், சாலமோன் தான் தேசத்தை ஆள வேண்டும் என்று தேவன் ஒரு திட்டத்தை வச்சுருக்கிறார். சில சமயத்தில் தேவன் சில பேரை ஊழியத்துக்கு அழைப்பார், தேவன் சில பேருக்கு பொசிஷனை கொடுப்பார். அப்போது நாம் என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாள் என்ன பண்ணுவோம்? அவங்க மேலே பொறாமைப்படக்கூடாது என்பதை இது காமிக்குது. அப்போது அதோனியா இருக்கிறான், இங்கே சாலமோன் இருக்கான். ஆனால் கர்த்தர் யாரை தெரிஞ்சு கொடுக்குறாரு? சாலமோனை தெரிஞ்சு கொள்கிறார். அதோனியா என்ன பண்ணுறான்? நான் தானடா அண்ணன், எப்படா ஒன்றை தெரிஞ்சு கொட்டாருன்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்கிறான் பாருங்கள். ஆகிக்கு பிறந்த அதோனியா என்பவன் ஆகிக்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் 50 காலாட்களையும் சம்பாதித்தான். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்வதில்லை. ஒரு காலம் கடிந்து கொள்ள செஞ்சு தப்புடான்னு சொல்லாது.
அவன் சாலமோனுக்கு தானே அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நீ செய்யக்கூடாதுன்னு அவங்க அப்பா அவனை கண்ட்ரோல் பண்ணல. அவன் மிகவும் அழகுள்ளவனாய் இருந்தான். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். அப்சலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள். சரி. அவன் செரியாவின் குமாரனாகிய யோவாபோடும். இப்போ என்ன பண்ணுது நடக்குது? முன்னாடி யோவாபு எப்படி இருக்கிறான்? தாவீதோடு இருக்கும் பொழுது உண்மையா இருக்கிறான், தாவீதோடு இருக்கிறான். இப்போ சாலமோனுடைய சன்னு இப்போ ராஜாவாகிறான். ராஜாவான உடனே என்ன பண்ணுச்சு? ராஜ்யம் ரெண்டாக மாறும்போது என்ன மாறும்போது ஒரு பக்கம் ஃபாதரை சேவிச்சவங்க ஒரு பக்கம் நின்னுறாங்க, இன்னொரு பக்கம் குமாரனை சேவிச்சவங்க பெரிய ஆரம்பிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குது பாருங்க. செருபாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான். யாரோட கூட இருக்கணும்? அபியத்தார் சாலமோனு கூட இருக்க வேண்டும். யாரோட கூட இருக்கணும்? சாலமோன். அதுதான் தேவ திட்டம். ஹல்லேலூயா. ஆளை பார்த்து போகிறதில்ல, ஆண்டவரை பார்த்து போகணும். இப்போ ஆண்டவர் இருக்க வேண்டும். ஆனால் அவன் என்ன இல்லை, அவனோடு கூட அவனுக்கு உதவி செய்யலான ஒழிய அவனோடு கூட யாரோடு கூட இல்லை. அப்புறம் 6ஆம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் சீமேயும் ரேயும் தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளும் அதோனியாவுக்கு உடந்தையாய் இருக்கவில்லை. ஒரு குரூப் இப்போ சவுல் ஒரு சைடு, தாவீது ஒரு சைடு இருந்த போது தாவீது ஒரு சைடு, சாலமோன் ஒரு சைடாக மாறி போச்சு. இப்போ இந்த குரூப்பு என்ன இருக்கு? யார் யார்? சாதோக்கு, யோய்தா, பெனாயா, நாத்தான், இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க? சாலமோனை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன் சாலமோனை சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏனென்னா கர்த்தருடைய இருதயம் சாலமோன் மேலே இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போது அந்த இருதயத்தை இவங்க புரிந்து கொள்ளவில்லை. சில சமயத்தில் நமக்கு என்ன பண்ணோம்? அண்டர்ஸ்டாண்டிங் பவரை கடவுள் கொடுக்க வேண்டும். மூவ் வித் த மூவர்ஸ் ஒரு மெசேஜ் எடுத்தது போல தரிசனம் பெற்றவர்களோடு உன்னை இணைத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்போ தான் கடைசி வரை நம்ம போக முடியும். அந்த திட்டங்கள் மிக மிக முக்கியமான திட்டங்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை இழந்து போகணும். இவன் என்ன பண்ணிட்டான்? ராங்காக போய் என்ன பண்ண சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடறான். யாரை சப்போர்ட் பண்ணுவோம்? சாலமோனை சப்போர்ட் பண்ண வேண்டியவன் போயிட்டு யோவாபையும் அதனையும் அவன் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தான். உடனே என்ன நடக்குது பாருங்கள். 1 ராஜாக்கள் 25 உடந்தையாக இருக்கவில்லை இல்லையா? அப்போ 1 ராஜாக்களில் இப்போ அவனுக்கு தெரிஞ்சு போகுது. எல்லாருக்கும் யாருக்கு தெரிஞ்சு போகுது? நமக்கு அந்த ஸ்டோரி தெரியும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது அந்த ஸ்டோரி? அதனை என்ன பண்ணுறான்? அவன் ராஜாவை அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. மாடு ஆடெல்லாம் அடித்து பூசிச்சு அதனையா வாழ்கன்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க? தாவீதுக்கு சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் சாலமோனை தானங்க ராஜாவாக்கடிங்க, எப்படிங்க அதோனியா ராஜாவாயிட்டான்? அப்போ என்ன பண்ணுறாரு? சாலமோன் தன்னுடைய கழுதியை கொடுத்து அவனை தன்னுடைய கழுதின் மேலே சாலமோனை ஏற்றிட்டு போகிறாங்க. உடனே மக்கள் எல்லாம் பண்ணுறாங்க, சாலமோன் பக்கம் வந்து விடுகிறார்கள். சாலமோன் பக்கம் வந்தவுடனே சாலமோன் ராஜாவான உடனே போயிட்டு அதோனியாவை கொன்று விடுகிறான். அப்போ முன்னாடி சொல்லிட்டு போகிறான், கேர்ஃபுல்லாயிரு. தாவீது சொல்கிறான், இவன் விஷயத்தில் கேர்ஃபுல்லாயிரு, யோவாபு விஷயத்தில் கேர்ஃபுல்லாயிரு, அபியத்தார் விஷயத்தில் கேர்ஃபுல்லாயிரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறான். டக்கு 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 பாருங்கள். ஆனாலும் கூட அவன் கொல்ல பாருங்கள். 1 ராஜாக்கள் 1:25. அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் இராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் அழைத்தான். அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து குடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்கிறார்கள். யாரை வாழ்க சொல்லிக்கணும்? சாலமோனை வாழ்க சொல்லணும். அதோனியா வாழ்கன்னு சொல்லிட்டு பண்ணிடுறான். பண்ண உடனே என்ன பண்ணுறான்? இவனுக்கு தெரிஞ்சு போகுது, ராஜாவுக்கு தெரிஞ்சு போகுது. 1 ராஜாக்கள் 2:26 வாசிங்க. 1 ராஜாக்கள் 2:26. ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி நீ உன் நிலங்கள் இருக்கிற ஆனதோத்துக்கு போய்விடு. நீ மரணத்துக்கு பாத்திரவனாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருக்கு பெட்டியை சுமந்தபடியினால் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தை எல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினால் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் ஹல்லேலூயா. கொலை செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் தேவன் கடைசியில் என்ன பண்றாரு? அவனுக்கு இருந்த அந்த ஆசாரியத்துவம் அவனை விட்டு போய்விடுகிறது. அவனுடைய பொசிஷன் அவனை விட்டு போய்விடுகிறது. அப்போ உண்மையாக இருந்தால் அந்த ஆசாரியத்துவமோ அந்த பொசிஷனோ கடைசி வரலும் தேவன் நம்ம இடத்துலேருந்து எடுக்க மாட்டார். ஹல்லேலூயா.
சில டைமில் நமக்கு வந்து சோதனைகள் வரும். அந்த சோதனைகள் வரும்பொழுது நம்ம என்ன செய்யணும்? நம்ம உண்மையாக இருந்தோம்னா கர்த்தர் தேவன் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அதோடைய ஆண்டவருடைய கரமும் தேவனுடைய தயவும். அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்து தேவ ராஜ்யத்தை பலப்படுத்துவது. அதனால தான் யோவான் புத்தகத்தில் 17ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார் பாருங்க, நான் இனி உலகத்தில் இரேன், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு, நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படி பிதாவையும் குமாரனையும் பிரிக்க முடியாது. அதுபோல ஆண்டவர் அவர்களை நம்மோடு கூட இருக்க வேண்டும், பிரிக்காதபடி நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். நீர் இப்ப நான் பரலோகத்துக்கு வரேன் ஆண்டவரே, யாரெல்லாம் என்னிடத்துல வந்தாங்களோ அவர்களெல்லாம் நீர் காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. மனுஷன் நம்பி போனவன் கைவிடப்படுகிறான், ஆண்டவரை நம்பி வந்து ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். அல்லேலூயா. தாவீது ஒரு பெரிய ராஜா, அவனை நம்பி போனவனே அவன் புள்ள அதுக்கப்புறம் அவனால் காமத்து பண்ண முடியல. ஆனால் இயேசுவை நம்பி போனால், ஆண்டவரை நம்பி போனால் கர்த்தர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார். மனுஷன் மறந்து விடுவான், மனுஷன் நம்மை தள்ளி விடுவான், கர்த்தர் ஒரு நாளும் நம்மை தள்ள மாட்டார். ஹல்லேலூயா. காத்துக்கொள்ளும் சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்க. நான் அவர்களோட கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன், அவருடைய நாமத்தினாலே காத்துக்கொண்டேன். நீர் எனக்கு தந்தவைகளை காத்துக்கொண்டு வந்தேன், நீர் எனக்கு தந்தவர்களை காத்துக்கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவனும் கெட்டு போகவில்லை, அவர்கள் ஒருவனும் கெட்டு போகவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் காத்து கொள்கிறார், பாதுகாத்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டான். தாவீது சொல்லணும், என்கிட்ட ஆதரவு, நான் உனக்கு ஆதரவு தரேன்றான், அவனாலே ஆதரவு தர முடியல. ஆனால் உங்களுக்கு எனக்கு ஆதரவு தர ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒரு நாளும் கைவிட. எபிரேயர் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடும். ஹல்லேலூயா. எத்தனை நெருக்கங்கள், காரியங்கள் எது வந்தாலும் ஆண்டவர் நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை வச்சுருக்கிறார். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஓட்டத்தை வச்சுருக்கிறாரு. 23 வயசில் ஓடுறது வந்து 60 வயசில் ஓட முடியுமா? ஓட முடியாது. ஓடுறாங்கன்னா நானும் ஓடுவேன்னா கீழே தான் விழுவேன். நமக்கு என்ன பண்ணோம்? ஓட்டு போட்டோம். அந்தந்த ஏஜுக்கு என்ன செய்ய முடியும் அதுதான் செய்ய முடியும். அந்த ஏஜுக்கு போட்டு நம்ம என்ன பண்ணோம்? பெருந்தன்மையாக மாறிடணும். இல்லைன்னா நாம் தான் காலை கையை உடச்சிட்டு நிற்போம். அவனுக்கு உடச்சிக்கினா கூடிட்டோம், நமக்கு கூடவே கூடாது. என்ன கட்டு போட்டாலும் கூடவே கூடாது, அது சேராது. அதுபோல் ஆண்டவர் தேவன் நமக்கு ஆண்டவர் யாருக்கு எப்படி நம்ம வச்சுருக்காரோ, யாரை பார்த்தோம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஆமாம், பார்க்கவும் கூடாது, பராமப்படக்கூடாது, இது பண்ணக்கூடாது. தேவன் எனக்கு வச்சுக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருத்தன் காரில் போகிறான், அவன் பாடிவனுக்கெல்லாம் கார் வந்து நீ என்ன சொல்லணும்? அவன் காரு சின்னது, தோலை பெருசு, எனக்கு கர்த்தர் பெரிய பஸ்ஸில் கூட்டு போடுவார் ஆடி சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுவார்? பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கணும். அதுதான் சந்தோஷம், அதான் பயங்கரமான ஒரு சந்தோஷம். கடவுள் நமக்கு எதை கொடுக்குறாரோ அதில் சந்தோஷமாக இருக்கும். அது ஆண்டவரை நம்ம போற்றணும். ஆண்டவரே நீ எனக்கு இதை கொடுத்துருக்கிற. எத்தனையோ பேருக்கு ஒன்றுமே இல்லை, கால் இருக்கிறவன் கால் இல்லாதவனை பார்த்து சந்தோஷப்படணும். ஐயோ அவனுக்கு காலையில் எனக்கு காலாவது நடக்கிறது கொடுத்துருக்கிறீரே. எத்தனை பேருக்கு நடந்து போக முடியல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒன்றுமே பண்ண முடியாது. இதை பார்த்தீங்கன்னா நான் சில டைமில் பார்ப்பேன். அவன் வந்து தலை பெரிய பணக்காரனாக இருப்பான், முடியாக இருக்காது தலையில். ஒருத்தன் பிச்சை எடுத்துருப்பான், தாடி முதல் கூட வச்சுட்டு இருப்பான். என்னடா இவன் ஒரு ஷாம்பு போட மாட்டான், குளிக்க மாட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டான், ஹேர் ஆயில் போட மாட்டான். இவன் முடி மட்டும் எப்படா கருகருன்னு இருக்குது. ஆச்சரியமாக இருக்கும். அது கர்த்தர் அவனுக்கு கொடுத்தது நல்லது, நமக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி நம்ம என்ன பண்ணோம்? நாம் வந்து தேவன் நமக்கு எதை கொடுத்தாலோ கர்த்தர், அப்போ அவன் வந்து அவனுக்கு இருக்க சார் பொறுமைப்பட கர்த்தர் நமக்கு அவனோட நல்ல நிலைமையை கொடுத்துருக்கிறாரு. இன்னும் தண்டை பிச்சை எடுக்காமல் இருக்கிறதுக்கு கர்த்தர் நிலைமையை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நாம் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். ஆண்டவர் அதுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் கொடுக்குற பெரிய சமாதானம்.
நீங்கள் அதை நம்ம கற்றுக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம ஒரு நாளுங்க நவம்பரம் ஒரு நாளும் கவலைப்படவே மாட்டோம். சரி, ஓடக்கடவும் பொறுமையோடு ஓடக்கடவும். சரி, அப்புறம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, அவர் தமக்கு முன், இதான் ரொம்ப முக்கியமான வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. ஏன்னா மரித்த உடனே உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறார். உயிரோடு கூட எழுந்த உடனே 500 இடங்களில் காட்சி கொடுக்க போகிறார். காட்சி கொடுத்து முடிஞ்ச உடனே எல்லாருக்கும் முன்னும் பரலோகத்துக்கு மேலே போக போகிறார். போய் பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார போகிறார். உபத்திரவெல்லாம் முடிஞ்சு போச்சு, சிலுவை சுமந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு, முள்முடி சுட்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ரத்தம் சிந்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவருக்கு முன்னாடி இது முடிஞ்ச பிறகு வைக்கிற அந்த காரியத்தை மனசில் கொண்டு வருகிறார். அதனால் அந்த பாடுகளை அவர் சகித்துக்கொள்ளார். அதுபோல் ஆண்டவர் தேவன் நமக்கென்று ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதை நினச்சி ஆண்டவர் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை ஏண்டான்னு நினைக்கக்கூடாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுபோல் கர்த்தர் ஒரு நாள் நமக்கு ஒரு பெரிய பொசிஷனை கர்த்தர் தரப்போகிறார். ஒரு ஆசீர்வாத தேவன் பார்க்கிறார். நம்முடைய பாடுகளை ஒரு நாள் நினைக்க வேணும். கர்த்தர் கடைசியாக வசனத்தை இன்னும் ஒரே ஒரு வசனம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாவில் சோர்ந்து போகாதபடிக்கு. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் அப்படின்னா என்ன பண்ண வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து எதை பற்றி கவலைப்படாமல் ஒரு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை பண்ணாங்களோ, எத்தனைலாம் கெடுதலை பண்ணாங்களோ, அவளெல்லாம் சகிச்சு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். நம்ம கண்ணு முன்னாடி அவர் வந்துட்டானா இந்த சுற்றி இருக்கிற மூட்டை பூச்சிகள்லாம் கொசுகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஹல்லேலூயா. அவரையே நம்ம நினைக்கும். ஆண்டவரை சொல்லுங்கள், அப்படியே ஆண்டவரை உண்மையே